Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. Day 4 TNPSC எக்ஸாம் ஃபிட்னஸ் சேலஞ்ச் பார்க்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான கேம் சேஞ்சர், உங்களோட ப்ரிப்பரேஷன்லேயே கேம் சேஞ்சர்னு இந்த விஷயத்த சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுக்கிறத கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிவிஷன் வந்து எப்படி பண்ணுங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ரிவிஷனுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த நோட்ஸை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸில் நீங்கள் ஒரு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ரொபோட்டிக்ஸ்னு இருக்குன்னா அதை எழுதிட்டு நீங்கள் நோட்ஸில் ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டட் என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே வந்து நோட்டை ஓப்பன் பண்ணாமல் மைண்டில் ரீகலெக்ட் பண்ணி அதை அப்படியே ஜாட் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க, லிஸ்ட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. அது மூலியமாக உங்கள் பிரெயின் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் எல்லா டாப்பிக்குமே இந்த முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் எழுதிக்கிட்டே வரப்போ எழுதி பார்த்த மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இதை தான் ஆக்டிவ் ரிவிஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுலே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அண்ட் ஆங்கிளில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து வருஷம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ தட் அது மட்டும் இல்லாமல் அதில் பார்க்குற டாபிக்ஸ் தான் வந்து அதிகமாக ரிப்பீட்டும் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ரிலிம்ஸில் ஒரு கொஷின் ப்ளூ ரெவல்யூஷன் படிக்கிறீங்கன்னா, இதில் வந்து இதுக்கு ஆன்சர் ஃபிஷ் ஃபார்மிங்னு இருக்குன்னா நீங்கள் ஓகே இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னு போயிடக்கூடாது. மற்ற ஆப்ஷனுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித்னு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ தட் வந்து கேட்க சான்சஸ் இல்லை, கேட்டிருக்காங்க நிறையா. ஓகேங்களா? ஸோ தட் வந்து என்னால் எல்லா ஆப்ஷன்ஸையுமே வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் படித்தாலுமே நீங்கள் எழுதி பார்க்காம உங்களோட மிஸ்டேக்ஸ் தெரியாது. எழுதி பார்க்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டால் எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு சப்கான்ஷியஸாக உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து டெவலப் ஆகும். எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்களே எழுதி பார்த்தா தான் உங்களுக்கான ஃபார்மேட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அர்பனைசேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனியாக வந்து நோட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி எழுதி இந்த கொஷினை எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு கிளிம்ஸ் நீங்களே ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணலாம். அது வந்து ஓவர் த டேஸ் வந்து இந்த மாதிரி வந்து அந்த கொஷின்ஸ் எழுதி எப்படி எழுதலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டெவலப் ஆகிட்டே வரலாம். இந்த மாதிரி என்ன டெஃபினேஷன் எழுதலாம், என்ன டேட்டா எழுதலாம், இதுக்கு ஆன்சர் என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி வந்து எழுதலாம். அப்புறம் வந்து ஓவர் த டேஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஷினை தனித்தனியாக எழுதி அதுக்கு ஃபுல்லாக ஆன்சரே எழுதுகிற அளவுக்கு டெவலப் ஆகிருங்க. ஸோ ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்பவே எஃபெக்டிவான டெக்னிக்.